அன்றைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும். ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்கிற தலைப்பை நாம் பார்க்கிறோம். அது என்ன தடைகள்? வாழ்க்கையில் பலவிதமான தடைகள் உண்டு. திருமண தடை உண்டு, வேலையில்லாத தடை உண்டு, முன்னேற்றத்துக்கான தடை உண்டு, வாழ்க்கை செழிப்பாக ஆகவே இல்லையே அது தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி அனைவரும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தடை உண்டு. கல்வி தடை உண்டு. பல நலன்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடை உண்டு. இது போன்ற பல தடைகள் உண்டு. இன்னும் சுகம் வந்து ஒரு தடையாக இருக்குது, பலவீனம் ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆனால் இன்னும் ஆழமாக பார்த்தோம்னா சூழ்நிலை நிமித்தம் சில தடைகள் உண்டாகும், இயற்கையின் மூலமாய் சில தடைகள் உண்டாகும், சாத்தான் மூலமாய் சில தடைகள் உண்டாகும், மனிதர்கள் மூலமாய் சில தடைகள் உண்டாகும். சில நேரங்களில் நாமே நமக்கு தடையை அமைந்துவிடும். இது போன்ற பல தடைகளை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு சுருக்கமாக நாம் 3 தடைகளை கர்த்தர் எப்படி நீக்குகிறார் என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சூழ்நிலை நிமித்தம் உண்டாகிற தடையை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக வேதாகமத்தில் எலிசா தீர்க்கதரிசி என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அப்படி செய்து கொண்டு வருகிற சூழல் இருக்கும் பொழுது அவர் கூட தீர்க்கதரிசிகளின் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் கூட தங்கும்போது எங்களுக்கு ஆசுரமாக இருக்குது, ஆனால் தங்குவதற்கு இடம் என்ன செய்யவில்லை, காணவில்லை, இடம் போதவே இல்லை. அதனால் அதிகமான ஒரு நெருக்கமாக இருக்கிறதுனால விஸ்தாரமான ஒரு இடத்தை உண்டு பண்ணுவோம், மரங்களை போய் வெட்டி விட்டு கூடாரம் அமைப்போம் வாங்கன்னு சொல்லி காட்டுக்கு என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ காட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கோடரை வச்சு வெட்டுறாங்க. அப்போ வெட்டும் பொழுது அங்கே ஒரு பிடி, அந்த கோடையில் பிடி கலன்று தண்ணியில் இரும்பு மிதக்குது, கீழே விழுந்துது. அப்போ அப்படி கீழே விழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்சிடாங்க, அப்படியே அதில் ஒரு நபர் அழுகிறார், ஐயோ இது இரவலாக வாங்கின ஒரு இதாகிட்டு இதை கீழே விழுந்து விட்டதுன்னு அவர் சூழ்நிலை அப்படியே பார்த்து அழுகிறார். அந்த வேலை செய்ய முடியாதபடி அந்த சூழ்நிலை தலையாய் மாறினது. அப்போ அதை பார்க்குற கேட்குற எலிசா என்ன செஞ்சார், கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு ஒரு குப்பை வெட்டி அந்த இரும்பு விழுந்த இடத்த தூக்கி போடுற உடனே அதிசயமாய் இரும்பு மிதக்க ஆரம்பிச்சது. சூழ்நிலை மாற்றி இரும்பு மிதக்க பண்ணி அதை அவன்கிட்ட ஒப்படைச்சாரு. அந்த சூழ்நிலையின் மூலமாக தடைகள் நீங்கினது, ஆண்டவர் நீக்கினார். அப்போ என்ன காரணம்னா அந்த சூழ்நிலை தடை வந்தால் கூட அந்த நபர் என்ன செய்தார், தேவனுடைய மனுஷன்கிட்ட தான் வராரு தவிர வேறு என்ன காரியமும் போய் செய்யலை, போகலை. அப்போ என்ன அர்த்தம்னா தேவ சமூகத்தில் தேவன் இருக்கிற இடத்துக்கு தான் வரார். அதுதான் அங்கே தடைகளை நீக்கிறதுக்கு ஒரு பெரிய காரியம். இரண்டாவதாக இயற்கையின் மூலமாக உள்ள தடைகள். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துங்கிற நாட்டை விட்டு கானான் நாட்டை நோக்கி போகிறாங்க. போகும்போது குறுக்க செங்கடல் அப்படிங்கிற ஒரு கடல் தடையாக வருது. செங்கடல்னா செந்நாணற்கடல், உப்பு கடல்னு அர்த்தம். அப்போ அந்த கடல் குறுக்க தடையாக வந்து அவங்களை தடை பண்ணி போடுகிறது. இவங்க முன்னேறி செல்லக்கூடிய கானான்கிற நாட்டை செல்லக்கூடிய பாதையை தடை பண்ணி போகிற மாதிரி இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ ஆண்டவர் மோசேங்கிற நபரை என்ன செய்கிறாரு, அவங்க மத்தியில் எழுப்பி உன் கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீட்டுறது ரெண்டாக என்ன செய்யுது, அது பிளக்குது. இரண்டாக கடல் பிளந்து கட்டாந்தரையும் வெட்டாந்தரையும் உண்டாகி நடந்து போகிறாங்க, தடை விலகிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அந்த கோல்னா ஆண்டவுடைய பெயர், இயேசுன்னு அர்த்தம், இயேசுவோட நாமம் அர்த்தம். இயேசுவோட நாமத்தை இவங்க முன்னிலைப்படுத்தினதுனால, அதை பயன்படுத்தினதுனால தடைகள் விலகினது, வழி பிறந்தது. மூன்றாவதாக 18 ஆண்டுகளாக சாத்தானால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு பெண் நிமிர முடியாத கூனியாக இருந்தான். அது ஒரு தடை, சாத்தானின் தடை. அதை கடவுளாகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அதை உடைத்து சங்கிலியில் அறுத்து நிமிர்ந்து நிற்க பண்ணினார். அந்த பெண் வந்தாங்க, எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கேவலமான ஒரு சொல்ல அனைவரும் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உலகத்தை பார்க்காம இயேசு மட்டும் குணமாக்குவார் நம்பிக்கையோடு நம்பி வந்தாங்க. அந்த நம்பிக்கை காரணமாக இருந்தது. சாத்தானுடைய தடை ஆண்டவர் மாற்றினார். அப்போ 3 விதமான தடைகள் பார்த்தோம். சூழ்நிலையின் மூலமாக வருகிற தடை, இயற்கையின் மூலமாக வருகிற தடை, சாத்தானின் மூலமாக வருகிற தடை.
அப்போ இது எல்லாவற்றையும் பார்த்தோம். அதுக்கு சில மனிதர்களை பார்த்தோம். எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தோம், மோசையை பார்த்தோம், இந்த நிமிர முடியாத கூனியான பெண்ணை பார்த்தோம். அப்போ தடைகள் நீக்குவர் கர்த்தர் தான். பல்வேறு சூழ்நிலைகள் நீக்கினார், பல்வேறு விதமான நிலைகளில் மனிதர்கள் பயன்பட்டாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கிற நாம தடைகளை நீக்குவார் கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் தாமே தடைகள் நீக்கப்படுகிறவர் உங்களுக்கு முன்பாக போகிறான்னு பார்த்தோம். இப்போ பல நேரங்களில் நம்ம கர்த்தரை பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னாடி போகிறோம். அப்படி இல்லை, அவரை முன்னாடி என்ன செய்யணும், முன்னிலைப்படுத்தி அவரை போக அனுமதிக்க வேண்டும். எந்த காரியமானாலும் அவரை முன்வைத்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது, அப்படி நாம் காரியம் நடப்பிக்கும் போது தடைகள் விலகும். பாருங்க, தேவ சமூகத்தில் வரணும், மற்ற மனுஷனை நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ அப்படி இருந்தால் சூழ்நிலை தடை உடையும், மாறும். அடுத்ததாக இயேசுவை முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்படி படுத்தும் பொழுது தடைகள் நீங்கி வழிகள் பிறக்கும். அடுத்தாக நம்பிக்கையான விஷயம், உலகத்தை பார்க்காம இயேசு மட்டும் நம்பிக்கை வரும்பொழுது அந்த தடைகள் மாறி ஆண்டவர் சாத்தானின் தடையை உடைத்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அப்போ இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நடந்து போகிறார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியில் என்ன செய்கிறார், தடைகளை நீக்கி போட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அவரை நம்ம வாழ்க்கையில், ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களில், குடும்ப வாழ்க்கையில் முன்பாக நம்ம அனுமதிக்கும் பொழுது, அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது எல்லாம் மாறும். அதில் கீழே ஒரு வசனம் போட்டது, அவர்கள் ராஜா முன்பாக கடந்து போவார் போட்டது. அப்போ ராஜானா ஆளுகை செய்கிறவர், அதிகாரம் உள்ளவர் அர்த்தம். அப்போ அவருடைய கட்டுப்பாட்டுக்களை ஒப்பு கொடுத்து முன்னேறி நம்ம போகும்போது, அவருடைய துணையோடு நம்ம செல்லும் பொழுது, அவரை முன்பாக வைத்து பின்பற்றி நாம் செல்லும்போது எல்லாம் மாறும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு அதிகாரிகளும், எல்லா மக்களும் தடைகளை எல்லாம் கடந்து வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.